நாங்கள் பிஜேபியோட பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு குறையும்னா, நீங்கள் பிஜேபியோட உட்கார்ந்துருக்கீங்களே, கூட்டணியில் உட்கார்ந்துட்டு அதை சொல்கிறீங்களே, அவர் யோசிக்கணும்ல. அதை தான் நான் பல நேரங்களில் சொல்கிறேன். எடப்பாடி சில நேரங்களில் தன்னை மறந்துடுறாரு. அவருக்கு ஏப்பா திமுக பிஜேபியோட போகுது அப்படின்னா, அண்ணா பிஜேபியோட சேர்றாங்க, அண்ணா கொஞ்சம் நெருங்குறாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு சொல்கிறேன். அப்படித்தானே விமர்சனம், ரைட்? கூட உட்காந்துருக்கியப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கு புரியல இல்ல அது. அப்ப இந்த விமர்சனத்தை நம்ம வைக்க கூடாதுங்கிறது கூட அவருக்கு தெரியலையே. அதைத்தான் நான் பல நேரங்கள்ல சொல்றது. எடப்பாடி தன்னிலை மறந்து பேசுகிறார். அதான் பயாஸ்கோப், வேற ஒண்ணும் கிடையாது. அது அவருக்கு ஆள் மனசுல தெரியுது. நம்ம சொன்னதை அவர் இப்போ வழிமொழிகிறார். அதாவது ஏதோ ஒரு கட்டாயத்தின் கீழ் அவரை அதிமுக அடமான வச்சிருக்காரு. அதனாலதான் அவரை அறியாம நீங்க பிஜேபியோட போறீங்க, நீங்க பிஜேபியை பார்க்க போறீங்கன்னு சொல்றது எதுக்காக சொல்றாரு? பிஜேபியை பார்க்க போனா திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு கருத்து. நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றீங்களே, கூட உட்கார்ந்துக்கிட்டு சொல்றீங்களே, அது எப்படி நியாயம்? அப்போ அவருக்கு ஆள் மனசுல தெரியுது நம்ம தோல்வி உறுதி அப்படின்னு.